நாளைக்கு ரவுண்ட் 2 ஸ்டார்ட் ஆக போகுது. 26, 27, 28 3 நாள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறீங்க. நாளைக்கே தான் உங்களுக்கு வந்து சீட் மேட்ரிக்ஸும் ஓப்பன் ஆகிறதுனால உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. அந்த 3 நாளை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி கரெக்டான விதத்தில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது இந்த வீடியோ. அதே மாதிரி நீங்கள் காலேஜஸ் சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, அது நல்ல காலேஜா அப்படிங்கிறத ஷார்ட்கட்டில் ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கை எங்கே பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். டிஎன்இ ஆன்லைன் வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா இங்கே தெரியும். ஸோ TNEonline.org நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஜென்ரல் அகாடமிக் சீட் மேட்ரிக்ஸ் as on 26/7/2025 ஆஃப்டர் ரவுண்ட் 1 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு 2 சாய்ஸஸ் வரலாம். 7.5 கோட்டாவில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். 7.5 கோட்டாக்கு மறுபடியும் ஒரு வீடியோ போடுறோம். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஒரு வாட்ஸ்அப் சேனல் வச்சிருக்கோம், அதுலேயும் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறோம். வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்ல நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே வரோம். ஜென்ரல் மேட்ரிக் அகாடமிக் மேட்ரிக்ஸில் நீங்கள் நாளைக்கு ஒரு புது மேட்ரிக்ஸ் வந்திருக்கும். ஸோ அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது மாதிரி இருக்காது. இதில் வந்து நிறையா சீட்ஸ் ஃபில் எடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 0வா இருக்கும். மேபி சம் கம்யூனிட்டி ரேங்கிங் வேணால் கொஞ்சம் சீட்ஸ் இருக்கலாம். ஸோ இதில் நீங்கள் சீட் மேட்ரிக்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுருப்பீங்க ரவுண்ட் 2க்கு எனக்கு இந்த காலேஜ் இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. அதில் இருக்கிற காலேஜஸ் எல்லாம் இங்கே அவைலபிளாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ 26, 27, 28 நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஃபுல் ஷார்ட் ஃபார்மில் நம்ம ஒரு டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்கோம். இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா ரவுண்ட் 2 பாருங்கள், எஸ்பெஷலி ரவுண்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 26, 27, 28 3 நாள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் 29th வந்து உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துடும். ஸோ 29th அன்னைக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து எதர் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து நீங்கள் அப்வோர்ட் போகலாம், இல்லை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்வோர்ட் போனீங்க அப்படின்னா TFC சென்டருக்கு போகணும். ஒருவேளை நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கான நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 அலாட்மெண்ட் வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டா இல்லை டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டா அப்படிங்கிறது. ஸோ இந்த அலாட்மெண்ட் ஆடுறதெல்லாம் பின்னாடி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதை கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கான 3 days என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ப்ரீஃபாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நாள் சாய்ஸ் ஃபில்லிங் வந்தது 26th அன்னைக்கு ஓப்பன் ஆகும். ஸோ 26th ஓப்பன் ஆனதுனையுமே போய் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க சாய்ஸ் ஃபில்லிங்கை. ஸோ ஸ்டார்ட் பண்ணாமல் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கொடுத்துருக்க ஷீட் மேட்ரிக்ஸை அனலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கொடுத்துருக்க ஷீட் மேட்ரிக்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நிறையா சீட்ஸ் எடுத்திருப்பாங்க. உங்களுக்கு இருக்கிற காலேஜை வந்து சர்ச் பண்ணுங்க. Ctrl+F கொடுத்தீங்கன்னா சர்ச் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு காலேஜ் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, பிஹெச்டின்னு பார்க்கணும் அப்படின்னா பிஹெச்டின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது நேராக பிஹெச்டியில் போய் நிற்கு. ஸோ அங்கே வந்து நீங்கள் நினைக்கிற சீட்ஸ் இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், ரவுண்ட் 1ஓட சீட்ஸ் தான் இங்கே வீடியோவில் போட்டிருக்கிறேன். நாளைக்கு சீட் மேட்ரிக்ஸ் ரவுண்ட் 2 ஆஃப்டர் ரவுண்ட் 1 வந்து உங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஸோ அதில் நிறையா சீட்ஸ் இருக்காது. ஸோ இப்போ பிஹெச்டியில் வந்து சீட்ஸ் இருக்குது, இந்த டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு மாதிரி பார்த்துக்குவீங்க. ஸோ இங்கே இருக்கிற சீட்ஸ் எல்லாமே நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் அங்கே எனேபிளாக இருக்குது உங்கள் லாகின்ல. ஸோ உங்கள் கம்யூனிட்டிக்கு ஏற்றாப்புல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பிசி கம்யூனிட்டின்னு வச்சுக்கோங்க. பிசி கம்யூனிட்டி அப்படின்னா உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸில் சீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் லாகின்லையும் அது எனேபிளாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தந்த சீட்ஸ் வந்து நான் எடுக்க போகிறேன், இந்தந்த காலேஜில் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத ஒரு எக்ஸல் சீட்டில் நோட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதையும் ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்டே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். 1 day ஃபுல்லாக எடுத்து சீட் மேட்ரிக்ஸில் இந்தந்த காலேஜ் அவைலபிள், இந்தந்த காலேஜ் நாட் அவைலபிள். நீங்கள் ஒரு சாய்ஸ் முதலே ஃபில் பண்ணி வச்சுருப்பீங்களே, அந்த சாய்ஸில் அவைலபிள் இருந்துச்சுன்னா டிக் பண்ணிக்கோங்க. இல்லை அவைலபிள் இல்லை அப்படின்னா அதை கிராஸ் மார்க் பண்ணி விட்டு அதை ரிமூவ் பண்ணிடுங்க. டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்போது சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து நான் இந்த புதுசாக ஆட் பண்ணுறேன் அப்படின்னா புதுசாக ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸல் ஷீட்டில். நான் இப்போ தான் சாய்ஸ் ஃபில்லிங்கே ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதான் ஃபுல்லாக ஒரே 26ல் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி முடிச்சிடுங்க. 27th என்ன பண்ணணும் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில் வெப்சைட்டுக்குள்ளே போயிருங்க. வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அங்கே போய் நீங்கள் வந்து கிளிக் மார்க் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எக்ஸாம்பிள் நான் பிஹெச்டி டெக்கில் ஆட்டோமொபைல் இருக்குது, என் கம்யூனிட்டிக்கு ஆட்டோமொபைல் இருக்குது அப்படின்னா அது அவைலபிளாக இருக்குது. ஓசியில் எவ்வளோ, ஏன்னா நீங்கள் வந்து பிசி ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஓசியும் உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் பிசியும் மட்டும்தான் அந்த சீட்ஸ் அவைலபிள் மட்டும்தான் உங்களுக்கு காமிக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் எஸ்சி ஸ்டூடெண்ட் அப்படின்னு வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓசியும் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்ன சீட்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. நார்மலாக ஓசி ஸ்டூடெண்ட்டில் ரவுண்ட் 1லேயே நிறையா டாப் காலேஜெல்லாம் முடிச்சிருக்கலாம். கம்யூனிட்டி ரேங்கிங்கில் சீட்ஸ் அவைலபிளாக இருக்கலாம். அப்போ ஓசியில் வந்து 0வும்
உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்கிங் கீழே கீழே சீட்ஸ் கீழே அவைலபிள் சீட்ஸ் காமிக்கும். இப்போ எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 2 சீட்ஸ் காமிக்குது அப்படின்னா நீங்கள் அதில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு எனேபிள். மேபி அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுனாலேயே உங்களுக்கு வந்து அந்த சீட்ஸ் கிடைக்கும்னு கிடையாது. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ரேங்கிங்கில் இருக்கிறாங்களே அவங்க அந்த 2 சீட்ஸை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்காது. ஸோ அதனால தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நார்மலாக வந்து ஒரு 100 ப்ரிஃபரன்ஸ்னால வைங்க. ஏன்னா ரவுண்ட் 1லயே நிறைய பேர்த்துக்கு ப்ரிஃபரன்ஸ் சாய்ஸ் கம்மியாக வச்சதுனால என்னாச்சு அப்படின்னா அவங்களுக்கு நோ அலாட்மெண்ட் வந்துருச்சு. ஸோ அந்த நோ அலாட்மெண்ட் வராமல் இருக்கிறதுக்கு மினிமம் ஒரு 100 சாய்ஸஸ்னால வைங்க. 100 சாய்ஸஸ் வச்சா தான் வந்து உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் படி உங்களுக்கு ஒரு அலாட்மெண்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் டெசிஷன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நீங்கள் கொடுக்குற சாய்ஸஸே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அலாட்மெண்ட் கிடைக்கிற வாய்ப்புகளும் குறைவாக இருக்கு. ஸோ அதனால ரொம்ப அனலைஸ் பண்ணி என்ன சாய்ஸ் வைக்கலாம், எப்படி வைக்கலாம், எந்த ஆர்டரில் வைக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அனலைஸ் 26 அன்னைக்கே முடிச்சிருங்க. 26 7th அன்னைக்கு கிளாரிட்டியாக நீங்கள் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஆர்டரில் பண்ணுங்க. நீங்கள் ஆர்டரையும் மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கான ப்ரிஃபரன்ஸும் இருக்கு. நீங்கள் ஆர்டரை போய் 1 2 3 4 5 6ங்கிறத ஆர்டர் மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கான ப்ரிஃபரன்ஸுமே வந்து வெப்சைட்டில் இருக்கு. அப் பண்ணிக்கலாம், லோ பண்ணிக்கலாம், டவுன் பண்ணிக்கலாம். இந்த ப்ரிஃபரன்ஸும் அங்கே இருக்கு. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம் ஆர்டரையும் பார்த்துக்குங்க. 28th என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு எக்ஸல் சீட்லையோ இல்லை நீங்கள் ஒரு பேப்பர்லையோ எழுதி வச்சிருப்பீங்க. அந்த சாய்ஸஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, அந்த ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் இருக்கா. நீங்கள் ஒரு ஆர்டர் கொடுத்து வச்சிருப்பீங்க. எக்ஸாம்பிள் நல்ல காலேஜை கொண்டு கீழே ஒரு 15th 16th 17th ஆர்டர் இல்லை 100th ஆர்டரில் கொண்டு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சுமாரான காலேஜ் மேலே இது வந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆப்ஷன்னாலேயே உங்களுக்கு மாறிடும். ஸோ இப்போ ஆர்டர் வந்து கரெக்டாக பண்ணணும். எல்லா ஆர்டரையும் நான் கரெக்டாக வச்சுட்டேங்க சார், நடுவில் மட்டும் ஒரு சின்ன காலேஜ் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த சின்ன காலேஜில் சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த சின்ன காலேஜ் மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிள் ஈஸியாக கிடைக்குது. ஸோ அந்த மாற்றிடாதீங்க, அந்த கான்செப்டே மாற்றிடாதீங்க. சின்ன சின்ன காலேஜ் எல்லாம் கீழே கொண்டாங்க. அதனால தான் நான் அடிக்கடி நம்ம வீடியோவில் சொல்கிறது என்ன அப்படின்னா 20-60-20 ரேஷியோவில் காலேஜ் ஃபில்லிங் பண்ணுங்க. 20ங்கிறது வந்து ட்ரீம் காலேஜ். நம்மளுக்கு இந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது. கிடைச்சா நல்லா இருக்குன்னு நினைப்பீங்களா, அந்த காலேஜ் எல்லாம் டாப்பில் வைங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 20 ஆப்ஷன், 100ல் 20 ஆப்ஷன் அதில் வைங்க. மீதி 60 ஆப்ஷன்ஸ் இந்த காலேஜெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. நம்ம கட் ஆஃபுக்கு இதுதான் கிடைக்கும், சரி நம்ம ரேங்கிங்க்கு இதுதான் கிடைக்கும், இந்த சீட்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கு ஆல்ரெடி அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதெல்லாம் 60% 60 சீட்ஸ் வந்து அங்கே வைங்க. மீதி 20 காலேஜ் சேஃபஸ்ட் ஜோன். ஒருவேளை இந்த காலேஜ் எல்லாம் கிடைக்கல அப்படின்னா இந்த காலேஜ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஈஸியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதெல்லாம் சேஃபஸ்ட் ஜோன்ல வைங்க. ஏன் சேஃபஸ்ட் ஜோன் அப்படின்னா ஒருவேளை நோ அலாட்மெண்ட் போயிடுச்சு அப்படின்னா நீங்க மறுபடியும் ரவுண்ட் 3 போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ரவுண்ட் 3ல போய் நம்மளுக்கு என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற வாய்ப்புகளே இருக்காது, ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனால வந்து சேஃபஸ்ட் ஜோன் காலேஜையும் வைங்க. இந்த 3 ஆப்ஷனுமே ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு. ஹோப் இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 26, 27, 28 அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு சார், இந்த காலேஜ் என் ரேங்க்குக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து உங்க கட் ஆஃபையும் நீங்க ப்ரிஃபர் பண்ற காலேஜையும் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கறத ஒரு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு சீட் மேட்ரிக்ஸ் அவைலபிள் ஆனதுக்கு அப்புறம் நாம முடிஞ்ச வரல எல்லா கமெண்ட்ஸ்க்குமே ரிப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம டெய்லியும் பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மறுபடியும் நான் ரீகால் பண்ணிக்கிறேன். எஃபெக்டிவ் சாய்ஸ் ஃபில்லிங் இன் 3 டேஸில் எப்படி பண்ணணும் அப்படின்னா சீட் மேட்ரிக்ஸ் அவைலபிள் 26th வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிக்கோங்க. என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை, நம்ம சூஸ் பண்ணதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. 27th வந்து நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போய் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிவிட்டு அதை ஒரு ஆர்டரில் வச்சுருங்க. 28 ஃபுல்லாக கிராஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணணும்னு அவசியம் இது கிடையாது. 5 மணிக்கு அதே ஃப்ரீஸ் ஆயிடும். ஃப்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சீட் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு அவைலபிளாக இருக்குன்னு பார்த்துங்க. இந்த பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்ணுறது அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறீங்க. எனக்கு இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும். ஒரு காலேஜ் எடுத்துப்பீங்க, அந்த காலேஜ்லேயே நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. எனக்கு இசி இருந்தாலும் ஓகே, சிஎஸ்சி இருந்தாலும் ஓகே, ஐடி இருந்தாலும் ஓகே, ட்ரிபிள் இருந்தாலும் ஓகே, ஈவன் மெக்கானிக்கல் இருந்தாலும் ஓகே, சிவில் இருந்தாலும் ஓகே, மெக்காட்ரானிக்ஸ் இருந்தாலும் ஓகேன்னு அப்படின்னாலும் உங்கள் சாய்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டரில் வந்து எனக்கு ஐடி வந்தால் நல்லா இருக்கு அப்படின்னா ஐடி கொடுங்க, அடுத்து சிஎஸ்சி கொடுங்க. உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி அந்த ஆர்டரில் கொடுங்க. அந்த அவைலபிள் என்ன கேட்டீங்க அப்படின்னா பெஸ்ட் காலேஜை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுங்க. அதில் எந்த கோர்ஸ் படித்தாலும் உங்களால் சைன் பண்ண முடியும். ஏன்னா இப்போ இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யுகத்தில் நீங்கள் எதை வேணால் கற்றுக்கலாம். அதுவும் இப்போ எல்லா டாப் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே ஐஐடிஸ் எல்லாமே வந்து ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறதுனால நீங்கள் ஈஸியாக வந்து இன்னொரு கோர்சஸ் படித்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற கோர்ஸ் கூட இன்டர்லிங்க் பண்ணிக்கலாம். ஈவன் மெக்கானிக்கல் அண்ட் சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஐடியில் பிளேஸ் ஆகிறது வந்து உங்களுக்கு கடந்த 10-15 வருஷமாக நடந்துட்டு இருக்கிற ஹிஸ்ட்ரி தான். அதனால இந்த டிபார்ட்மெண்ட் போனால் தான் நான் பிளேஸ் ஆக முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இது கிடையவே கிடையாது. ஸோ அதனால் அதை சூஸ் பண்ணிங்க, பெஸ்ட் காலேஜஸ் சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதில் நீங்கள்
காலேஜ் கிரெடென்ஷியலை செக் பண்ணி பாருங்க. ஒரு காலேஜை நல்லா சூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல முக்கியமானது வந்து NIRF ரேங்கிங். NIRF ரேங்கிங் இருக்கிற காலேஜஸ் எல்லாமே வந்து ரவுண்ட் 1லயே முடிஞ்சிருக்கும். இப்போ ரவுண்ட் 2ல NIRF ரேங்கிங் இருக்கிற காலேஜ் இருக்கு அப்படின்னா எபோ 200 ரேங்க்ஸ்க்கு மேல இருக்கிற காலேஜஸ் இருக்கலாம். ஸோ அதனால 200 to 300 காலேஜஸ் NIRF ரேங்கிங் இந்த வருஷம் வரல. 2024ல போய் பார்த்தீங்க அப்படின்னா NIRF ரேங்கிங் இருக்கும். அந்த NIRF ரேங்கிங் பார்க்கறது எப்படி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம போன பழைய வீடியோஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒருவேளை இந்த NIRF ரேங்கிங்லாம் பார்க்க முடியல சார் எப்படி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க, நீங்கள் சூஸ் பண்ண காலேஜ் இருக்கும்ல அதோட வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா NIRF டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கணும், NAC கொடுத்துருக்கணும், NBA கொடுத்துருக்கணும். அதே மாதிரி இன்டர்னல் குவாலிட்டி ஆடிட்டிங் அப்படிங்கிற ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கிறாங்க, எதையும் மறைக்காம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மற்ற பொதுமக்களுக்கும் அதை வெளிப்படையாக சொல்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அனலைஸ் பண்ணி பாருங்க. அதில் பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் இன்டேக் எவ்வளோ இருக்கு, ஹையர் ஸ்டடீஸ்க்கு எவ்வளோ போயிருக்காங்க, ஆண்டர்பிரனருக்கு எவ்வளோ போயிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே அதில் இருக்கு. ஸோ அதை ஒரு தடவை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிரேட்டர் ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியா வச்சு நீங்கள் காலேஜ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காலேஜுக்கு நான் போறதுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா NIRF ரேங்கிங் இல்லை அப்படின்னா இதெல்லாம் தான் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான இதெல்லாம் இந்த பெராமீட்டர்ஸ் எல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஐடென்டிஃபிகேஷன் ஆகும். ஏன்னா கடைசி நேரத்தில் நீங்கள் போய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பார்க்க முடியாது. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து ஒரு ஆடிட்டிங் பண்ண ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தான் இந்த NAC, NBA, IQSC இதெல்லாம் ஆடிட்டிங் ரிப்போர்ட் சப்மிட்டட் டு திஸ் இந்த அக்ரிடேஷன் ஏஜென்சிக்கு இவங்க சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அதை தான் வந்து வெப்சைட்டில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஆஸ் பேர் த ரூல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா NAC, NBA, IQSC ஆடிட்டிங் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் யூனிவர்சிட்டி ரூல்ஸ். அதை வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுறதில்ல. ஸோ டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற காலேஜே நீங்கள் நம்பலாம் 80%. ஸோ அந்த மாதிரி போட்டிருக்கிற காலேஜ் போய் அனலைஸ் பண்ணி பாருங்கள், பிளேஸ்மெண்ட் எல்லாம் இருக்கா, ஹையர் ஸ்டடீஸ் போகிறாங்களா, ஆண்டர்பிரனர் ஆயிருக்காங்களா அப்படிங்கிற ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியாவும் தெளிவும் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணலாம். இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இன்னைக்குள்ள ஃபுல்லாக பார்த்து வச்சிருங்க. ஏன்னா நாளையிலேருந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிச்சிடுறோம். ஸோ இதை எல்லாமே நீங்கள் பார்க்குறோம் அப்படின்னா டக்குன்னு பார்த்துக்கலாம். வெப்சைட் தானே, ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே நாளைக்கு சீட் மேட்ரிக்ஸில் நான் சீட்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா, இல்லை புது காலேஜ் நீங்கள் எடுக்க போகிறீங்க, நீங்கள் உங்கள் மைண்டில் இந்த வரல இந்த காலேஜ் இல்லை, புதுசாக இந்த காலேஜ் ஐடியா வந்திருக்கு, யாராவது சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை ஒரு சின்ன அனலைஸ் டக்குன்னு எப்படி அனலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஐடியா தான் இது. ஸோ ஹோப் இதில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபீஸை வந்து நீங்கள் ஓவர்லுக் பண்ண முட்டுறீங்க. ஃபீஸ் எவ்வளோன்னு கண்டுக்கிறது இல்லை. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபீஸ் எவ்வளோன்னு பாருங்கள். அதே மாதிரி உங்கள் வீட்டிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, நீங்கள் வந்து ஹாஸ்டலில் தங்க போகிறீங்களா இல்லை டே ஸ்காலராக போக போகிறீங்களா அப்படிங்கிறத டிசைட் பண்ணி வச்சிருப்பீங்க. உங்கள் வீட்டிலேருந்து அந்த காலேஜ் எவ்வளோ தூரம் இருக்குங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி ஃபீஸ் எவ்வளோன்னு பாருங்கள். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரியாமல் நிறையா பேர் காலேஜை சூஸ் பண்ணதுக்கா அதுக்கப்புறம் வந்து ரெக்ரெட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பாருங்கள். நார்மலாக வந்து இப்போ இருக்கிற அந்த அட்டானமஸ் காலேஜ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 1.5 lakhs வந்து ஃபீஸாக பண்ணுறாங்க. ஸோ அதையும் ஒரு சைடில் பார்த்துங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது நம்ம காலேஜ் அப்படிங்கிறதையும் ஒரு சைட் பார்த்துங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 100% பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற கிளைமில் வந்து ஃபாலோ ஆகிறாங்க. சமயத்தில் இது ஒரு வீடியோ பார்த்தேன். ரெட்ஃப்ளிக்ஸில் ஃபிலிக்ஸ் வந்து ஒருத்தர்கிட்ட பேட்டி எடுத்திருப்பாரு, எப்படி வந்து 100% பிளேஸ்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு ஃபேக்காக சொல்கிறாங்க அப்படின்னு. நாம ஒரு 1 month முன்னாடியே அந்த 100% பிளேஸ்மெண்ட் வந்து பாசிபிளே இல்லை அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு வீடியோ நம்ம சேனல்லேயே போட்டிருப்போம். ஸோ அதையும் பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த 100% பிளேஸ்மெண்ட்லாம் எந்த காலேஜ்னாலையும் கொடுக்க முடியாது. அது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோவே தனியாக போடணும். நார்மலாக எப்படி கொடுப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அது 30 பேர் வந்து நாங்கள் நாட் இன்ட்ரெஸ்ட்னு எழுதி கொடுக்க வச்சிருவாங்க. அப்புறம் இன்னொரு 10 பேர் வந்து ஆண்டர்பிரனர் ஆக, இன்னொரு 10 பேர் வந்து ஸ்டார்ட் அப் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா மீதி இருக்க 10 பேர் தான். அந்த 10 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கோர் கம்பெனியில் சின்ன கம்பெனிஸில் பிளேஸ் பண்ணி வச்சு அவங்க பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டோம், அதனால அந்த 10 பேர் பிளேஸ் ஆனதுனாலே 100% பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரியாலிட்டி செக் பண்ணி பாருங்க. ரியாலிட்டி செக் பண்ணுறதுக்கு வந்து டைம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லோ டைம் தான், ரொம்ப டைம் கம்மி தான். ஸோ ஆனாலும் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி NAC, NBA ஆடிட்டிங்கு ரிப்போர்ட்ஸு, IQSC ஆடிட்டிங் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட வெப்சைட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை டவுன்லோட் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண ஆரம்பிங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நான் மறுபடியும் சொல்கிறது தான், நிறையா வீடியோவில் சொல்லிட்டேன். இந்த 20:60:20 ரேஷியோவில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி இருந்தாலும் ரவுண்ட் 2 போகிறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 100 சாய்ஸ்னால் ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த மினிமம் சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஒரு 20 காலேஜ் இந்த கம்மியான சீட்ஸில் இருக்கும். இந்த காலேஜெலாம் கிடைச்சா நம்மளுக்கு நல்லா இருக்குன்னு நினச்சிருப்பீங்க. உங்கள் ரேங்கிங் வந்து ரேங்க் 2 ரவுண்ட் 2ல் வந்து ஒரு 10,000 ரேங்க் தள்ளி இருந்துச்சு அப்படின்னா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த காலேஜ் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அந்த 20% ட்ரீம் காலேஜ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணுங்க. ரியாலிட்டியா எனக்கு இந்த ரேங்க்குக்கு இந்த காலேஜ் தான் கிடைக்கும் அப்படின்னு ரியாலிட்டியா இருக்கும்ல, அதுல ஒரு 60 சீட்ஸை ஃபில் பண்ணுங்க. மீதி வந்து சேஃபஸ்ட் ஜோன்ல
அந்த ஒரு 20 காலேஜை 20 சீட்ஸை வந்து ஃபில் பண்ணுங்கள், 20 சாய்ஸை ஃபில் பண்ணுங்கள். ஏன் சேஃபஸ்ட் ஜோன் அப்படின்னா இந்த நோ அலாட்மெண்ட்டுக்கு கிடைக்காம போயிட்டு தான் என்ன பண்ணுறது, அதனால் வந்து சேஃபஸ்ட் ஜோன்லையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறது சம்மரைஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து 26ஆம் தேதி ஃபுல்லாக வந்து சீட் மேட்ரிக்ஸ் அனலைஸ் பண்ணிக்கங்க. 27ஆம் தேதி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து மேனுவலாக வந்து இதில் பண்ணுறீங்க, வெப்சைட்டில் பண்ணுறீங்க. 28ஆம் தேதி கிராஸ் செக் பண்ணுறீங்க, நம்ம கொடுத்த சாய்ஸ் ஃபில்லிங்லாம் ஆர்டரில் இருக்கா, ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி பண்ணுங்கள். 28ஆம் தேதி நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணாலும் பண்ணலைனாலும் 5 மணிக்கு அது ஃப்ரீஸ் ஆயிடும். அதனால் 28ஆம் தேதி கிராஸ் செக் மட்டும் வச்சுக்கோங்க. கிராஸ் செக் பண்ணும்போது ஒரே ஒன்று பார்க்குறீங்க, ஆர்டரில் இருக்கா, நம்ம கொடுத்தது வந்து 1 2 3 ஆர்டரில் இருக்கா, ஆர்டர் மாறி போச்சு அப்படின்னா உங்கள் 5th ஆர்டரில் சின்ன காலேஜ் வந்துச்சு அப்படின்னா அது கீழே போடுறது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் ஆர்டரில் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது மாதிரி பார்த்துக்குங்க. ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நிறைய இன்சைட்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் சொல்லாத ஏதாச்சும் விஷயம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சிலர் வந்து வீடியோவில் சொன்ன விஷயத்தையே நீங்கள் மறுபடியும் கேட்குறீங்க. ஸோ அப்படி பண்ணாதீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸை வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். ஸோ மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து என்ன பண்ணுறது, நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சாச்சு, எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணுறது, காலேஜை செலெக்ஷன் பண்ணுறது, ப்ரொவிஷனல் ஆர்டர்னா என்ன, டென்டேட்டிவ் ஆர்டர்னா என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். அதனால் நம்ம வீடியோ கூட டச் வச்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.